நம்மளில் நிறைய பேருக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சி தான். அதுவும் நம்ம சேனலில் இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைல் பிரிஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த பிரிஞ்சி செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு பார்த்துடலாம். 2 கப் பாஸ்மதி அரிசி அலசி அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு வடிகட்டி எடுத்துருக்கோம். அடுத்து புதினா, மல்லி, உப்பு, மஞ்சள், மல்லித்தூள், கரம் மசாலா, காஷ்மீரி சில்லி பவுடர். கூடவே வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேப்சிகம் எடுத்துருக்கோம். ஒரு பெரிய சைஸ் தேங்காவை உடைச்சி பால் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ரெடியாக இருக்குது. எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு குக்கரில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துருக்கோம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கோம். நெய் உருகட்டும். ஸ்பைசஸ் ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி இலை, அடுத்து லவங்கம் சேர்த்துருக்கோம் 3லேருந்து 4, 3லேருந்து 4 துண்டு பட்டை, 2 அன்னாச்சி பூ, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயமும் 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். கூடவே உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். நம்ம பெரிய பச்சை மிளகா எடுத்துருக்கனால 2 சேர்த்துருக்கோம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி 3-4 கூட எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அடுத்து நம்ம எடுத்துருக்க மசாலா ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட மசாலாவே நல்ல கலராக சூப்பராக வந்திருக்கு. கூடவே நம்ம எடுத்துருக்க வடிகட்டி வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கிறோம். அடுத்து எடுத்துருக்க காய்கறிகளையும் சேர்த்துட்டோம். இந்த காய்கறிகள் தான் சேர்க்கணுன்னு இல்லை, உங்களுக்கு எந்த காய்கறிகள் அந்த டைமில் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். நிறைய சேர்க்க வேண்டாம், எல்லாமே ஒரு 50-50 கிராம் போல் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பால் அதையும் சேர்க்க போகிறோம். நம்ம 2 கப் அரிசி எடுத்ததுனால 4 கப் தண்ணி சேர்க்கணும். அதுக்கு 3 கப் தேங்காய் பால் சேர்த்துருக்கோம். கூடவே 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். மொத்தமாக 4 கப் மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்குது. ஃபைனலாக நம்ம எடுத்துருக்க ஃப்ரெஷ் கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துக்கலாம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பல ரெசிபீஸ் வீடியோஸ் நம்ம சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா குக்கர் மூடிட்டு விசில் போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு விசில் வரட்டும், உடனே ஆஃப் பண்ணி அப்படியே வச்சுருங்க. விசில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி எடுத்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு ஒரு சூப்பரான இன்க்ரீடியண்ட் மேலே சேர்க்குறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரெட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி நெய் அல்லது எண்ணெயில் ஃப்ரை பண்ணி சேர்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி செய்து ஆட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே கொஞ்சம் முந்திரியும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், அது ஆப்ஷனல் தான், வேணும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி விட்டுடலாம். அட்டகாசமான ஹோட்டல் ஸ்டைல் பிரிஞ்சி ரெடி. இதுக்கு தொட்டுக்க முட்டை வறுவலும் தயிர் பச்சடியும் தான் பண்ணியிருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் தரேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பல ரெசிபீஸ் நம்ம சேனலில் வீடியோஸாக இருக்குது, அதுவும் செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அமலூஸ் குக்கரியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மேலும் போடக்கூடிய பல வீடியோஸ் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங்.